ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பிட் மேனிபுலேஷன்ஸோட பேசிக்ஸ செக் பண்றதுக்காக கூகுள் கேட்கிற இந்த கொஸ்டின உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு இன்டிஜர் வேல்யூ குடுத்துட்டு, அது 2 ஓட பவரா இருந்தா ட்ரூனும், இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண சொன்னா, நீங்க நீங்க இத எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சிம்பிள் லூப் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். பட் அவங்க வந்து லூப் அண்ட் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணாம உங்களால சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். இதுக்கு சில பேசிக்ஸ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர்ல வர எல்லா வேல்யூஸையும் எடுத்து அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அதுல 1 பிட் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கும். ஓகே, இத வச்சு இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ண முடியும்? இருக்கிற அந்த ஒரு பிட்டையும் நான் ஃபிளிப் பண்ணி 0 ஆக்கிட்டேன்னா, டோட்டல் வேல்யூமே 0 ஆயிடும். ஸோ டோட்டல் வேல்யூ 0 ஆச்சுன்னா, எனக்கு குடுத்திருக்க நம்பர் 2 பவர் தான்னு எனக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஒரு வேள 0 ஆகலன்னா, அது கண்டிப்பா 2 பவர் வேல்யூவா இருக்காது. இப்போ கோடிங்ல இந்த லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் சிம்பிளா பிட்வைஸ் AND ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறேன். பிட்வைஸ் AND ஆப்பரேட்டர்ல போத் பிட்ஸ் 1 இருந்ததுன்னா 1னும், இல்லன்னா 0னும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு குடுத்திருக்க இன்டிஜர் வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அண்ட் சிம்பிளா என்னோட n கூட n-1 பிட்வைஸ் AND பண்ணி, அது ஈக்குவல் டூ 0வான்னு செக் பண்ண போறேன். ஒரு வேள 0வா இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லன்னா ஃபால்ஸ். ஸோ அவ்வளவுதான் கைஸ். தேங்க் யூ.